செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் ஐஎம்டி வர்சஸ் வளத்ரா கோட்டை. இதே ரெண்டு டீமுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த டோர்னமெண்ட் குவார்டர் ஃபைனல் நினைக்கிறேன். ரெண்டு டீமுக்கு எகெயின்ஸ்டாக தான் நடந்துச்சு. ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத. பேட்ஸ்மேனா ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க, முத்துக்குமார் அண்டு கார்த்தி. முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விக்கி நல்லா த்ரோங்க, ஆனால் உள்ளே வந்துட்டார் கார்த்திக். ஒரு ரன் பேட்ஸ்மேன் வந்தால் கார்த்தி அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன், கார்த்திகான செகண்ட் ஒன் விட்டு தட்டியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தாண்டுதான்னு பார்த்தா எஸ் தாண்டி போயிடுச்சு. கவர்ஸில் பவுண்ட்ரியா? எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. பாலோட தேர்ட் ஒன் அகைன் விட்டு தட்டியிருக்காரு ஃபீல்டர், நல்லா ஸ்டாப்புங்க. ஒரு ரன். பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. லாங் ஆன்ல அங்கே ஃபீல்டர் இல்லை, மிட் விக்கெட் ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாரு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு சபரி. சூப்பர் த்ரோங்க, கீப்பருக்கே அடிச்சிருக்காங்க. ஐயோ சேஃபாக கார்த்தி என்ன மேலே பட்டுருச்சு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ கேப்டான பால், நல்லா கம்பேக்ங்க, தெளிவாக போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார் பிளேயோட லாஸ்ட் ஒன் மோர் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரே இல்லை, அது கண்டிப்பாக கிளியர் பண்ணும். பவுண்டரியை தொடர்ந்து 6 பதிவு பண்ணியிருக்காரு முதல் ஓவர்லேயே. இங்கே கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் பிளே ஓவராக கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே வளத்ரா கோட்டை செகண்ட் ஓவர் பட பிளேயர் ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கேட்சுக்கு சான்ஸானு பார்த்தா ட்ரை பண்ணி பார்த்தாரு, பட் பிடிக்க முடியல. ஒரு 6 போன ஓவரில் கடைசி பால் கார்த்தி ஒரு 6 அடிச்சா. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு முத்துக்குமார். நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் வச்சு நேருக்கு நேரே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு, உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க கீப்பர். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய பால் ஆடுவார், ஆனால் ட்ராவல் ஆகலை. ஆப்போசிட் விண்ட், அதன் காரணமாக நல்லா சட்டமாக தான் இருந்துச்சு. அந்த அணியின் மட்டும் வீச்சால. நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனா குமரேசன் ஆன் சைட். ஃபாஸ்ட் பாலே பெரிய சாட்டு போயிருக்காரு. அங்கே ட்ராவல் ஆயிருக்கா, கேட்சானு பார்த்தா கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன், பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இதுவும் கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். தாண்டி போயிருக்கு, ஆடியன்ஸாலேயே ஸ்டாப் பண்ண முடியல. அந்த அளவு டிஸ்டன்ஸ் கடந்திருக்கு. இங்கே பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காரு குமரேசன். 2 ஓவருக்கு 30 தேர்ட் ஓவர் படம். இங்கே முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஸ்டம்புக்கு க்ளோஸாக வந்திருக்கு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முத்துக்குமார். செகண்ட் ஒன் அகைன் ஸ்லோயர், ஆனால் கணிச்சிட்டாருங்க இந்த முறை. சூப்பராக அடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் வர்ற ஃபர்ஸ்ட் 6 கார்த்தி பேட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் உள்ள வந்தாரு, அது பிளேயர் போயிட்டாருங்க பாஸ்டா. லாங் ஆன்ல இருந்து மிட் விக்கெட் வரைக்கும் போயிருக்காரு. நல்ல ஃபீலிங். ஒரு ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு. சூப்பர்வான ஷாட் அப்படின்னு தான் சொல்லணும். பவுண்டரிங்க குமரேசன் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட்டுக்கான ட்ரை, உடம்புல பட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால், அந்த அளவு டைமிங் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. நல்ல ஸ்டாப் பிளேயர். ஒரு ரன். 3 ஓவருக்கு 42 அடிச்சிருக்காங்க வல்லத்ரா கோட்டை. ஃபோர்த் ஓவர் படா எங்கள் விக்கி அப் டு ஏக்கர் மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. சரியான பாஸ்ட் பவுண்டரி போயிடுச்சுங்க. சூப்பரான ஒரு ஷார்ட் பிளேஸ்மெண்ட், தெளிவாக கேப்பை பார்த்து ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரி குமரேசன் பேட்ல இருந்து. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இதுவும் பவுண்டரியானு பார்த்தா பிள்ளையார் நல்ல ஸ்டாப் லைன்ல பிடிச்சிருக்காரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால், அதை கண்டிப்பாக பனிஷ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி லென்த்தில் வந்தால் எப்போவுமே பந்தை தொலைச்சிருவாரு கார்த்தி. அதை தான் பண்ணியிருக்காரு இந்த முறையும். நெக்ஸ்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு. ஒட்டச்சு போட்ட பால் இந்த வாட்டி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் இங்கே 2 6 பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் 46க்கான சான்ஸா ட்ராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் கிடைக்கல. நல்ல டேக்கனுங்க அங்கே தினேஷ் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போனேன் கார்த்தி. அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. பட் டீம் அவர் நல்ல டார்கெட்டை நோக்கி கொண்டு போயிட்டு தாங்க விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா எங்கள் உதயா. நல்லா விட லாஸ்ட் ஒன் மோர் பெரிய சாட்டு தாங்க போயிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. கவர்ஸில் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க.
ஸோ அங்கே கமெண்ட்ல பாண்டி சொன்ன மாதிரி வர எல்லா பேட்ஸ்மேனே ஹிட்டிங் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அது பயனளிக்குது. இது வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வல்லத்தராக்கோட்டைக்குன்னு சொல்லலாம். பவுண்டரியோட 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 63. 5வது ஓவர் பட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்ல லாஸ்ட் ஓவர் பட எங்கே மாறி ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சட்டுக்கான ட்ரை. அங்கே பின்னாடி பால்ராஜ் நிதானமாக பாலுக்கு போயிருக்காரு. நல்லா டேக்கானுங்க, நல்ல கேட்ச். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நிதானமாக நின்று பிடிச்சிருக்காரு கேட்சை பால்ராஜ். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா நந்தகுமார். போன பால் ஒரு வெடிப்பு இருந்துச்சு. இந்த முறை நேருக்கு நேர் அங்கே தினேஷ் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை. அப்படி இருந்து ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிட்டாங்க. போன பாலும் ஒரு வெடிப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கானுங்க சபரி. நல்ல ஹைட்டு போயிருந்தாலும் தெளிவாக வாட்ச் பண்ணி பிடிச்சிருக்காரு. ஸ்னீ பேட்ஸ்மேனா வல்லத்தராக்கோட்டை முகிலன். நெக்ஸ்ட் ஒன் தரையாக தான் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா சபரி ரொம்ப ஆங்டடாக வந்தார். அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு. இது வரைக்கும் 2 ரன். முகிலனை பொறுத்த வரைக்கும் 3வது ரன்னும் கால் பண்ணி ஓடுவாருங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படி தான் சொல்லணும். 3 ரன் இந்த பால்ல. நெக்ஸ்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ட்ரையானு பார்த்தா பிள்ளையார் அசால்ட்டாக பிடிச்சிருக்காரு. நின்று பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே மாறி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் பிரபு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க. ஸோ முன்னாடி யங்ஸ்டர்லாம் தப்பு பண்ணும்போது கடைசி ஓவர் டெத் ஓவர் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு சீனியர் பிளேயர் இங்கே மாறி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 69 அடிச்சிருக்காங்க வல்லத்தராக்கோட்டை. 70 டார்கெட் ஃப்ரம் ஐயம்பட்டி. 70 டார்கெட் அப்படிங்கிற மேலே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இங்கே முத்துக்குமார் அண்ட் பிள்ளையார். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்துக்குமார். பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. தெளிவான இடம். அதன் காரணமாக டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முத்துக்குமார். செகண்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காருங்க. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார். பிகைண்ட் த ஸ்டம்பில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பாலோட ஃபோர்த் ஒன் உடச்சி போட்ட பால் மறித்து அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் குமரேசன் பாலுக்கு பாஸ்டாக போயிட்டாரு. நல்ல ஸ்டாப். பேக் டு பேக் 2 பாலில் 2 சிங்கிள். பாலோட ஃபிஃப்த் ஒன் உடச்சி போட்ட பால் மறித்து அடிச்சிருக்காரு. அகைன் அதே ஃபீல்டர் குமரேசன் ஜம்ப் பண்ணி பிடிச்சிருக்காரு. இந்த முறையும் ரிசல்ட்டில் எந்த சேஞ்ச் இல்லை. ஒரு ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் பிள்ளையோட லாஸ்ட் 1 மோர் பால் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு வந்துச்சு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 3 டாட்டு 3 சிங்கிள்னு முதல் ஓவரை 3 ரன்னுக்கு முடிவு கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் எங்கள் குமரேசன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால் உடம்புல பட்டு வந்திருக்கு. விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் கீப்பர் பண்ணார். டாட் பால் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 ஒயிட். அதில் பைஸில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ஒரு 3 பால் எடுத்து அடிச்சிருக்காரு. அங்கே பிள்ளையார் சான்ஸ் ஃபார் கேட்சா ஆறான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க. முகிலனை பிடிக்கவே முடியாது. அந்தளவு டிஸ்டன்ஸை கடந்திருக்கு. பிள்ளையார் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் 6 கொண்டு வந்திருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க குமரேசன். போன பாலும் ஒரு ஒயிட் போயிருக்கு. ஃபோர்த் ஒன் மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு. பிள்ளையார் பேட்லேருந்து வர அனதர் ஒன்று 6 பார்த்தா எஸ் தாண்டி இருக்குங்க. 6 இந்த ஓவரில் வர 2வது 6. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பிகைண்ட் த ஸ்டம்பில் ஃபீல்டரே இல்லை. ஆனால் லக்கிலி அந்த கட்டையில் போட்டு பால் இங்கிட்டு வந்துருச்சுங்க. காலுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பவுண்ட்ரி போயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்காங்க. முகிலன் இருக்காரு. 2 கால் பண்ணியிருக்காங்க. ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அம்பேஸ் கால் செக் பண்ணி கொடுப்பாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இந்த பால் 2 ரன் 22. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 48. தேர்ட் ஓவர் பட முத்துக்குமார் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. உடம்புல தான் பட்டிருக்கு. செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் அந்தளவு ட்ராவல் ஆகலை. நல்லா டேக்கானுங்க முத்துக்குமார். எக்ஸ்பிரஸ் பண்ணா இந்த மாதிரி நேருக்கு நேரம் அடிச்சிருக்காரு. முகிலன் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை. அப்படி இருந்து ஒரு ரன்னோட சாப்பிட்டாயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான திருக்கலுங்க. ஆப்ஷன் வேரியேஷன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஆனாலும் அப்படியே ஆக்கிறத அங்கே போட்டிருக்காரு. அங்கே குமரேசன் ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தெளிவான மீட்டில் மேட்லேயே தான் கிடக்கு. விக்கெட்டை மாற்றுறாங்களான்னு பார்த்தா டாட் பால். ஓவருக்கு 24. போன வரை நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முத்துக்குமார். ஃபோர்த் ஓவர் போட கார்த்தி ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. முத்துக்குமார் சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காருங்க இங்கே முகிலன். ஸோ 6 போக வேண்டியதாக ஸ்டாப் பண்ணி ஒரு 4 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலன்ட் ஃபீல்டிங் அப்போ கண்டிப்பாக ஒரு 4 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே முகிலன் அகைன் அப் டு ஏக்கர் கேப்பில் போகுது. பாஸ்டாக போகுது. 2 ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே முகிலன் ஃபீல்டர் அகைன் வந்திருக்காரு. வெரைட்டி வந்திருக்காருங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன்
மறிச்சு அடிச்சிருக்காரு. அகைன் அதே ஃபீல்டர் முகிலன் இதுக்கு முன்னாடி 6 ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஸோ ஃபீல்டிங்கில் எந்த அளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ புள்ளியை போட்டு போகிறாரு அப்படின்னே சொல்லலாம். 2 ரன் விட்டாங்க. ஸோ போன பாலில் 4 ரன்னு, இந்த பாலில் 2 ரன்னு. அவரோட பங்குக்கு மட்டும் ஒரு 6 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு முகிலன். நெக்ஸ்ட் ஒன் உடைச்சு போட்ட பால் பிகைந்த ஸ்டம்பில் ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காங்க. ட்ராப் ஆனால் பவுண்ட்ரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், பவுண்ட்ரி போயிடுச்சு. போன பால் ஒரு ஓடி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அங்கே கேட்சா ஃபீல்டர் நல்லா டேக்கணுங்க. சொன்னால் எங்கள் விக்கி ஆல்ரவுண்டர் விக்கி ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க. அதன் காரணமாக இங்கே டாட் பாலாக மாறி இருக்குது. டாட் பாலோட 4வது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு இங்கே கார்த்தி. 4 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி. இந்த மேட்சோட லாஸ்ட் ஓவர் பட எங்கள் மதன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை கீப்பர் நல்லா டேக்க நல்லா கேட்ச பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மதன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் பால்ராஜ் ஸ்டம்பிளே போட்டிருக்காரு மதன். பேக் டு பேக் 2 விக்கெட்டே எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் சபரி தரையோட தரையாக போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்குமா டபுளான்னு பார்த்தா ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. பாலோட 4th ஒன் விக்கி ஆன் ஸ்ட்ரைக் பவுண்டரி பேட்ச். 5th ஒன் என்ன வராங்களான்னு பார்த்தா 1. செகண்ட் குவார்ட்டர் ஃபைனலோட லாஸ்ட் 1 மோர் பால் பேட்டில் பட்டு வந்துட்டு அங்கே பின்னாடி ஃபீல்டரும் ஸ்டாப் பண்ணல. பவுண்டரி போயிருந்தாலும் இங்கே அடுத்த சுற்றுக்கு 2வது அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க. வளத்ரா கோட்டை அலக்ரம் ஐயம்பட்டி.